ஹாய், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஃப்ரம் மரக்கவி ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 6ஆம் வகுப்புல முதல் பருவம். அதுல முதல் டாபிக் தான் வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து பாரதிதாசன். இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? அவருடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஆசிரியர் பேர் பாரதிதாசன் எப்படி கேட்கலாம்னா, இன்பத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னு கேட்டா பாரதிதாசன் அப்படின்னு எழுதிருங்க. அவரோட இயற்பெயர்னு கேட்கலாம். இயற்பெயர் ஆல்ரெடி சொல்லிட்டோம்னா சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அவர் எவ்வளவு சம்பந்தமா வந்து அதிகமா பாடியிருக்காரு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். பெண் கல்வி சம்பந்தமா பாடியிருக்காரு. கைம்பெண் மறுமணம், அதாவது விதைகள் மறுமணம்னு சொல்றாங்க இல்லையா, அது, பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த 4 டாபிக் சம்பந்தமா தான் அதிகமா பாரதிதாசன் என்ன பண்ணிருக்காருன்னா பாட்டு இருக்காரு. ஸோ அதனால இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவர் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது புனைப்பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு புரட்சி கவி பாரதிதாசன், இன்னொன்னு பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? இதை எப்போதுமே பேர் கூட ஒட்டி பார்த்துங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இன்பத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் வந்து 4 பத்தி முக்கியமா பாடியிருக்காரு. ஒண்ணு வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவருடைய புனைப்பெயர்கள் பாத்தீங்கன்னா புரட்சி கவி இந்த பாவேந்தர். சரிங்களா? ஸோ இது ஓரளவுக்கு உங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வாங்க. உங்க அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மறந்துடும். ஸோ என்ன பண்ணுன்னா, 1 டைம் படிச்சுட்டு ஒரு 2 ஆர் 3 டைம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் நிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பாட்டுல உள்ள சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா, சில சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுவும் சிம்பிள் தான். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிருமித்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். கிரியேஷன் சொல்லுவோம் இல்லையா, கிரியேட் பண்றது, அதுதான் நிருமித்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. விளைவுனா அது விளைச்சல், விளையிறது, ஒரு விளைவுகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். 3வது சமூகம். நமக்கு தெரியும் சமூகம்னா என்னன்னா மக்கள் கூட்டமா வர்றதுதான் அவங்க சொல்லுவோம் இல்லையா. ஸோ சமூகம்னா மக்கள் குழு. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் வந்து இன்பத்தமிழ்ல இருந்து கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான டாபிக்ஸ். இந்த நான் இப்போ வச்சிருக்க பிடிஎஃப் வந்து வெற்றி படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல இருக்கும். சரிங்களா? அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட் நோட்ஸாகவே இருக்கும். வளவளன்னு இருக்காது, சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கீழே கூட லிங்க் தரேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் டாபிக். சரிங்களா? இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இது எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் கும்மி என்னும் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனாரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். சரிங்களா? பெருஞ்சித்திரனாரே ஒண்ணு ஞாபகம்னா பாவலரேறு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இது எப்படி பிரிக்கலாம்னா, பாவலர் பிளஸ் ஏறு. ஏறுனா காலைன்னு அர்த்தம். சரிங்களா? காலை மாதிரி பயங்கரமா எழுதுவார் பாட்டை அப்படிங்கிற மாதிரி மீனிங். சரிங்களா? ஒரு கால மாட்டுக்கான ரெஃபரன்ஸா நம்ம அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கிறவர், வலிமையா இருக்கிறவர் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இவர் எழுதி என்ன நூல்கள்லாம் என்னென்ன முக்கியமான நூல்கள்னு பாத்தீங்கன்னா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர். சரிங்களா? இந்த 4ம் தான் வந்து இவர் எழுதிய முக்கியமான நூல்களை 6th டேர்ம்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கையில நோட்டு வந்தா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னங்கிறத ஷார்ட் நோட்ஸ் அப்படியே என்ன பண்ணுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னென்ன இதழ்கள் நடத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் ஒரு வச்சிருந்தா நடத்த வந்து இதழ்கள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ தன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், எக்ஸாம்ல கேட்கலாம். பெருஞ்சித்திரனார் வந்து நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த 3 தான் நடத்திய முக்கியமான இதழ்கள். ஸோ இதுல உள்ள சொல்லும் பொருளும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆழிப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழிப்பெருக்குன்னா ஒண்ணும் இல்லை, கடல் கோள். சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஆழிப்பெருக்கு அல்லது கடல் கோள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேதினி கொடுத்துருக்காங்க. மேதினினா உலகம். இது வந்து எக்ஸாம்ல ஒன்னா அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேதினினா உலகம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊழி. ஊழினா நீண்ட காலதொரு பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணுல ஒரு லாங் டைம் தான் சொல்லுவோம், 6 மாசம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஊழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள பூட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள பூட்டுனா என்னன்னா அறிய விரும்பாமை, எனக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை, நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னா உள்ள பூட்டு. இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ தமிழ் கும்மிங்கிற டாபிக்ல அதோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம்.
இவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னென்ன வந்து நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, ஐயாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர் இந்த நாளும். அதே மாதிரி இவர் நடத்திய இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இந்த 3 இதழ்கள் தான் நம்ம எழுதுறோம்னா இவர் நடத்தியிருக்காரு. சரிங்களா? சொல்லும் பெயர்களும் ஆல்ரெடி படிச்சது தான், இதுவும் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆழிப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், சுனாமின்னு. ஸோ கடல்கோள், மேதினா உலகம்னு சொல்லியிருக்கேன், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி லாங் டேர்ம்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உள்ள பூட்டு, அறிய விரும்பாமை, தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இன்பத்தமிழும் தமிழ்குமையும் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட்ல என்ன ஆயிருக்கும், ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது 3வது டாபிக் வளர்த்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஸோ இதில் வளர்த்தமிழ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழை பற்றி என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி மூத்த மொழியாக இருக்குது, என்ன மாதிரி வளமை மிகுந்ததாக இருக்குது, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அதில் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ அதில் உள்ள சின்ன சின்ன ஹிண்ட்டு, சின்ன சின்ன கோட்ஸ் இருக்கும் இல்லையா, மேற்கோள்கள், அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வளர்த்தமிழ், அது ஏன் மூத்த மொழின்னு சொல்கிறோம், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? இதை அதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். கிட்டத்தட்ட பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மொழிகள் நல்லா தெரியும். அதுலேயே வந்து பெஸ்ட் எதுன்னு சொல்றாருன்னா தமிழ் தான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்போ யாம் அறிந்த மொழிகள் வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு பாரதியார் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னவர் யாருன்னா அதுவும் பாரதியார் தான். சரிங்களா? அதாவது இந்த தமிழ் வந்து எப்போ பிறந்துச்சுன்னு எங்களுக்கே ஒரு உணராத இயல்பினமாக தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா பாரதியார் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மூத்த மொழிங்கிற டாபிக்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துங்க, மறுபடியும் ரிவிஷன் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னாரு. 2வது வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது ரெண்டும் பாரதியார் சொன்ன மேற்கோள். 3வது பாருங்களேன், வளமை மொழின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அது வளமை மொழி அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னன்னா இருக்கலையே ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் எதுனா நமக்கு வந்து தொல்காப்பியம் தான். ஸோ இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் தான் முதல்ல தோன்றா நம்ம நூல்கள் எழுதி விட்ட நூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த தொல்காப்பியமும் நன்னூலும் பாத்தீங்கன்னா முக்கியமான இலக்கண நூல்கள். நம்ம அந்த ஒரு வார்த்தை எழுதுறோம் அப்படின்னா அதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து வரணும், எந்த எழுத்துலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரூல்ஸை சொல்லக்கூடியதுதான் அதெல்லாமே. சரிங்களா? தொல்காப்பியமும் நன்னூலும் இது ரெண்டும் வந்து ரொம்ப இலக்கணம் மிகுந்த நூல்கள் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களை கொண்டது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 8 தொகையும் 10 பாட்டு தான் சொல்லுவாங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல சங்க இலக்கியங்கள், சங்க காலத்துல ஏற்றப்பட்ட நூல்கள். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இதை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். அது வந்து 8 தொகையும் 10 பாட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச முக்கியமா திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள். இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியாரும் அறநூல்கள். யாரும் வாழ்க்கை தேவையான அறங்கள். சரிங்களா? எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசிப்ளின் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் மற்றும் நாலடியார். அடுத்தது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ரெண்டு என்னன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலையும் காப்பியங்கள். சரிங்களா? காப்பியங்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்பா, புதுக்கவிதை, கவிதை செய்யுள். சரிங்களா? கம்மா போட்டுறாங்க, தப்பா இருக்கு. கவிதை செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். இந்த தொழிற்பா, புதுக்கவிதை, கவிதை செய்யுள் இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கவிதை வடிவங்கள் இருக்கக்கூடிய நூல்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா உரைநடை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுல கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 ஆளு 3 ஆள் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து கட்டுரை, புதினம், சிறுகதைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழில் கிளவியும் மதனோ அற்றே என்ற வரிகள் இடம்பெறுவது தொல்காப்பியம். சரிங்களா? தமிழ்ங்கிறது கிளவியும் மதனோ அற்றே. அதாவது இன்னும் இத மாதிரி சொல்லணும்னா தமிழ்ங்கிறது எவ்வளவு நாட்கள் இந்த இரட்டை கிளவி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பார்முக்குள்ள விஷயங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நீ கருதினி ஆயின், சிலப்பதிகாரத்துல வஞ்சி காலத்துல வரக்கூடிய லைன்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட லைன்ஸ். அதனால ஒன்ஸ் என்ன பண்ணீங்கன்னா திருப்பி பாத்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் வந்து ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர்னு சொன்னோம். சார் லிட்ரேச்சர் பாருங்க, இலக்கண நூல்.
சரிங்களா. மிக பழமையான இலக்கண நூல் சொன்னோம். தொல்காப்பியமும் நன்னூலும் வந்து இலக்கணம் எழுதுறது சொன்னோம். நெக்ஸ்ட் 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள்னு சொன்னோம். திருக்குறள் நாலடியாலும் அறநூல்கள்னு சொன்னோம். சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பிய நூல்கள்னு சொன்னோம். துளிப்பா புதுக்கவிதை செய்யுள்லாம் வந்து தமிழ் கவிதை வடிவங்கள்னு சொன்னோம். அப்புறம் வந்து கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள் சொன்னோம். அப்புறம் வந்து தொல்காப்பியத்திலையும் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான லைனிங் சொல்லியிருக்கோம். சரிங்களா. தமிழின் கிளவியும் அதனோட கிளைங்கிறது எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்துல இருக்கு. இதுநீ கருதினி ஆயின் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இருக்கு. சரிங்களா. சோ இதெல்லாம் வந்து இது கிட்ட கேட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா எளிய மொழி. ஏன் வந்து தமிழை வந்து சிம்பிள் லாங்குவேஜ் எளிய மொழி அப்படின்னு சொல்றாங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க. சரிங்களா. பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வழஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வழஞ்சொலி எழுத்துக்கள்னா ஒண்ணு இல்லை, எழுதும் போது எங்க போகும்னா ரைட் ஹேண்ட் சைட்ல கிளாக் வைஸ் சுற்றி தான் எழுதுவோம். அது இல்லாம நம்ம என்ன சொல்லுவோம்னா வழஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆ, ஏ, அவ்வு, ந, ஞ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் போகும்னா கிளாக் வைஸ் தான் போகும். ரைட் ஹேண்ட் சைடு நகர்ந்து போகும். இந்த எழுத்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது இல்லையா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இடஞ்சொலி எழுத்துக்களும் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ட, இன்னொன்னு இங்க, இன்னொன்னு ழ. சரிங்களா. இதுதான் வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள். எக்ஸாம்பிள்ல கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு 4 எழுத்துக்கள் கொடுத்துட்டு இல்லை எது வடஞ்சொலி எழுத்துக்கள், இது இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மறக்காம ஒன்ஸ் பார்த்துட்டு போயிருந்தா ஈஸியா இருக்கும். அடுத்தது சீர்மை மொழி. அது ரொம்ப பயங்கரமா நல்லா நீட்டா இருக்குது. ஏன் நீட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்ல சொன்னோம் இல்லையா. எந்தெந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது தான் நாங்கள் சீர்மை மொழி அப்படின்னு சொல்லுவோம். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என்று வழங்கினார். அதாவது பாகற்காய்ங்கிறத பாகற்காய்னா பாகுனா இனிப்புன்னு மீனிங். பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாகற்காய் எப்படி பிரிப்பீங்கன்னா பாகு பிளஸ் காய்னா பிரிப்பீங்க. பாகுனா இனிப்பு, பாகர் அப்படின்னா இனிப்பு அல்லாத இருக்கும். சரியா. கசப்புன்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காயின்னு சொல்றோம். அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ பாகற்காய் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. பாகு பிளஸ் அல் பாகற்காய் சீரிழமை பாருங்களேன். சீர்மை பிளஸ் இளமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பூவின் 7 நிலையில கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன் டைம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா பூவினுடைய 3வது நிலை, பூவினுடைய 2வது நிலை, பூவினுடைய 5வது நிலை, இல்ல பூவினுடைய இறுதி நிலை அப்படின்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு, அதுக்கப்புறம் மொட்டான் மாறும், அதுக்கப்புறம் வரத முகைன்னு சொல்லுவோம், அதுக்கடுத்தது வந்து மலர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அலர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வீன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த 7 வந்து பாத்தீங்கன்னா பூவினுடைய நிலைகள். இந்த சீர்மை மொழின்னு சொன்னோம் இல்லையா. எதுக்கு சீர்மை மொழினா மற்ற லாங்குவேஜ்ல ஃபிளவர்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா. பட் இதுல பாத்தீங்கன்னா பூவிலேயே வந்து கிட்டத்தட்ட எத்தனை 7 நிலைகளும் சொல்றாங்க. தனித்தனியா விரிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும், மூடி இருந்தா என்ன, அது பூ கணிஞ்சு கொடுக்குறப்ப அதுக்கு பேர் என்ன, பழுப்பாம இருந்தா அதுக்கு பேர் என்ன, அந்த மாதிரி 7 நிலைகளை கிட்டத்தட்ட இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி தாமரை இலைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அவருடைய இலைப்பெயரை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தாள் கொடுத்துருக்காங்க. தாளுங்க எதை சொல்லுவோம்னா நெல்லையும் வரகையும் தாள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் உள்ள இலைகள் எப்படி சொல்லுவோம்னா ஓலை அப்படின்னு சொல்லுவோம்னா பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மல்லிலாம் இருக்கு இல்லையா, அது தழை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மல்லியோட இலைகளை தழைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கமுகு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம் பூந்தர். கமுகுனா ஒண்ணும் இல்லை, பாக்கு மரம் இருக்கு இல்லையா, அதுதான் கமுகு. சரிங்களா. கமுகுனா பாக்கு மரம், அதை எப்படி சொல்லுவோம்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் இலைகளை. அடுத்தது பாத்தீங்கன்னா நாணல் கரும்பு, அதனுடைய இலைகள் எப்படி சொல்லுவோம் தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா. இதெல்லாம் வந்து தாவர இலையுடைய பெயர்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ள சில தமிழ் சொற்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அழியாத சில வார்த்தைகளும் தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறது பார்க்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகம் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இருக்கு, திருமூல அட்டுப்படை நூல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேளாண்மை விவசாயம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குதுன்னா கலித்தொழிலையும் திருக்குறளையும் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, 2000 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதுன்னா உழவர் அப்படிங்கிற வார்த்தை, அது எங்க இருக்கு நச்சைன்னு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, தொல்காப்பியத்திலையும் திருக்குறளையும் இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அது வந்து திருக்குறள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில 2000 ஆண்டுகள வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள்னு கொடுத்து ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அது எந்த நூல்ல இடம்பெற்றுன்னு கேட்கலாம், இல்லை என்ன வேர்டு அப்படிங்கிறது கேட்கலாம். சரிங்களா. ஸோ இதை மறக்காம என்ன பண்ணலாம் நம்பருக்கு சரி.
அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா கனவு பழித்தது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய லெசன் தான், அதாவது டாபிக் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல சில வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கோள்லாம் வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு எழுதி போகணும். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்ல உள்ள மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா, நம்ம படிப்போம், படிச்சுட்டு திருப்பி யோசிச்சு பார்த்தாலும் மண்டையில இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஹிண்ட் மாதிரி வச்சு நீங்க படிச்சுக்கோங்க. இல்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு தான் பார்த்துக்கோங்க. காலப்போக்கில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருந்தா நானே சேனல்ல அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, டாபிக் போயிடலாம். கனவு பழித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள முறை இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆழ அமைக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி. அதாவது கடல்ல இருந்து நீங்க எவ்வளவுதான் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது வந்து குறையாது. ரைட்டுங்களா? அதுதான் இதுக்கான மீனிங். அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒருத்தவங்க நாலேஜோ கொடையோ வள்ளலோ வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் குறையாது. இப்ப என்ன புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க அறிவு இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்க கிட்ட இருந்து அந்த அறிவை வாங்கிக்கிறதுனால, அதாவது அவங்க சொல்றதுனால அந்த அறிவு குறையக்கூடாது, குறையாது இல்லையா? ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நிலம் நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுல இந்த உலகம் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நிலம் நீர் வலினா காட்டு தெரியும் இல்லையா? விசும்புனா வானம். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. விசும்புனான்னு கேட்பாங்க. விசும்புனா வானம். இந்த 5 நாள உருவானதுதான் வந்து இந்த உலகம் ஒட்டுமொத்தம் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் உள்ள இடம்பெற்றது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இந்தியாவுடைய இது அழகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடல் நீர் முகம் 3 பக்கம் சூழ்ந்த கமஞ்சூல் எழிலி, அழகு நிறைந்த ஒரு வந்து இந்த இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். அது எங்க இடம் இருக்குன்னா காரணாற்பது. சரிங்களா? இது வந்து எக்ஸாக்ட் மீனிங்காங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நான் மீனிங் சொல்றேன். எக்ஸாக்ட் மீனிங்னாலும் நீங்க படிச்சுக்கோங்க. உடனே தமிழ்ல தப்பா சொல்லி தராங்க அப்படின்னு வந்துடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இடம் பெற்றிருக்குன்னா பதிற்றுப்பத்துல இடம் பெற்றிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவ அப்படிங்கிற கோர்ஸ் இடம் பெற்றிருந்தா நற்றின இடம் பெற்றது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். இதுல படிச்சது வந்து ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுல இருந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஆசிரியர் பேர் யாருன்னா இளங்கோவடிகள். ஆசிரியர் இளங்கோவடிகள் தெரியுங்க, சேரன் செங்கோடைய தம்பி. சரிங்களா? அதாவது சேர மன்னன் மரபை சார்ந்தவர் சொல்லியிருக்காங்க. காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இதெல்லாம் கூட எக்ஸாம் அடிக்கடி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கணும், நேம் கேட்கலாம், இல்லை எந்த மன்னார மரபை சார்ந்தவர் இதெல்லாம் கூட கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 50 காப்பியங்கள் உண்டு. சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுவே தமிழின் முதல் காப்பியம். அதனால சரிங்களா? தமிழ் மொழியோட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது சொல்லுவாங்க. ஏன் குடிமக்கள் காப்பியம்னா இதோட ஹீரோக்கு வந்து சாதாரண மக்களை பத்தி இருக்கும். ஸோ அதனால குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவோம். முத்தமிழ் காப்பியம் ஏன் சொல்றோம்னா 3 தமிழ்லயே அதை வந்திருக்கும். சரிங்களா? முத்தமிழ் எதை குறிக்கிறது அப்படின்னா இலசை நாடகம் இருக்கும். சரிங்களா? 3வது பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. சரிங்களா? இரட்டை காப்பியம்னா யாரும் கேட்பாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையும். 3வது பாத்தீங்கன்னா, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இந்த நூலுடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது? இயற்கை வழங்குறாங்க தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல வந்து திங்கள் ஞாயிறு மழை. திங்கள் ஞாயிறுனா கிழமை கிடையாது. திங்கள்லாம் நிலா, ஞாயிறுனா சூரியன். சரிங்களா? அடுத்த எக்ஸாம் கொடுத்துறாங்க. திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும். சரிங்களா? சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். இளங்கோவடிகள். இங்க இருக்குன்னு கேட்டா சிலப்பதிகாரத்துல இருக்குது. சரிங்களா? ஞாயிறு போட்டுறதும் மாமழை பொழுதும். இந்த வருஷம் எங்க இருக்கு அப்படின்னா இளங்கோவடிகள்லாம் சொல்லியிருக்காரு. எங்க இருக்குன்னு கேட்டா சிலப்பதிகாரத்துல இருக்கு அப்படின்னு எழுதிருங்க. சிம்பிள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து சொல்லும் பொருளும் அதிகமா எக்ஸாம்ல கேட்டும் இருக்காங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணிக்குவோம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குங்குன்னு கொடுத்துருக்காங்க. குங்குனா என்ன மீனிங்னா மகரந்தம் அப்படின்னு மீனிங். சரிங்களா? 2வது திங்கள்னா நிலவுன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அலர்னா மலர்கள். சரிங்களா? பூ வந்து மலர்கள் இல்லையா? அதான் வந்து அலர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து திகிரி ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆணை சக்கரம்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாட்டுடைய நடுவில் அச்சாணி கட்டியிருப்பாங்க, அதுதான் ஆணை சக்கரம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அச்சாணிங்கிறத நான் சொல்லுவோம், திகிரின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொற்போட்டு அப்படின்னா என்னன்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். பொற்போட்டு, போடுனா மலை, சரிங்களா? மலை இல்லையா, மவுண்டைன், அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா மேரு கொடுத்துருக்காங்க. மேருனா இமயமலை. நாமநீர் கொடுத்துருக்காங்க. நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அதுதான் நாமநீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அலினா கருணை, அழிக்கிறது, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா காணி நிலம் சொல்லியிருக்காங்க. காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரதியோட பாடல் சரிங்களா? ஸோ அது முக்கியமான டாபிக் கூட. ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன், நமக்கு தெரிஞ்சதுதான். இல்லைன்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிங்கிற பேர் யார் கொடுத்தான்னு கேட்பாங்க. எட்டயபுரம் மன்னர் தான் கொடுத்துருக்காரு, சரிங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானை அளப்பும் கடல் மீனை அளப்போம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எங்க இருந்து யார் சொன்னான்னு கேட்கணும், சரிங்களா? இது காணி நிலம் வேண்டும் இல்ல, மகாகவி பாரதியார் சொன்னது, சரிங்களா? பாடல் வந்து பாத்தீங்கன்னா காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், இதெல்லாம் வந்து எக்ஸாம் ரிப்பீட்டா கேட்டது. ஸோ அதெல்லாம் தொகுத்தி போட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா காணி. காணி என்னன்னா நில அளவை குறிக்கும் சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழி, ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட், 10 ஸ்கொயர் ஃபீட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழ்ல நில அளவை குறிக்கிற சொல்லணும் காணி அப்படின்னு பேசுறீங்களா? மாடங்கள் அப்படிங்கிற வார்த்தை இந்த பாட்டுல இருக்கும். மாடங்கள்னா ஒண்ணும் கிடையாது, மாளிகையின் அடுக்குகள், சரிங்களா? எத்தனை மாடி இருக்கு அப்படிங்கிறதுலாம், சரிங்களா? சித்தம்னா உள்ளம், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், இல்லையா? அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் சிறையின் ஓசை. இதுல எந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி நிறைய டைம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு முக்கியமான டாபிக், மறக்காம நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர், சரிங்களா? படம் வந்து மைக்ரேட் ஆகுது இல்லையா, பறவைகள் எல்லாம், பேர்ட்ஸ் எல்லாம், அதுல வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பறவையும் வலசை போகும் கேட்டா காக்கா தான் இருக்கு, அதெல்லாம் வலசை போகணும்னா போகாது, ஏன்னா நீர்வாழ் பறவைகள் கிடையாது. ஸோ நீர்ல வாழக்கூடிய பறவைகள் எல்லாமே வலசை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவு, விண்மீன், புவியியல் புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நிலவு, விண்மீன், புவியியல் புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுனா டைரக்ஷன்ஸ் இங்கிருந்து எங்க போகுது டைரக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணி போவாங்கன்னா நிலாவோட டைரக்ஷனையோ இல்லை விண்மீனோட டைரக்ஷனையோ இல்லை புவியியல் புலம் மட்டும் இந்த டைரக்ஷன் மீன் தான் இந்த ஊருக்கு இந்த சீசன்ல போவோம், சரிங்களா? அதே மாதிரி சிறகடிக்காமலும் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவைன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? அது பேர் என்னன்னா ஃப்ரைகேட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா தரையில நிக்காம பறந்துட்டே இருக்கும், சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம், சரிங்களா? என்னன்னா இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா கப்பல் பறவையோட இங்கிலீஷ் வேர்டு கேட்டாங்கன்னா ஃப்ரைகேட் பேர்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு பறவைகளை பாராட்டி பாடினதுனால சக்தி முத்தப்படுவார் பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் சாதி பறவைகளை பத்தி, இது பாரதியார் சொன்னது. தென் திசை குமரி ஆடி வடதிசை எழுவீராயின் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் இல்ல, தென் திசைக்கு போயிட்டா என்னது ஆடி வடதிசைக்கு எழுவு, தென் திசையில குமரில இருந்து எங்க போகும் சொல்லியிருக்காங்க, வடதிசைக்கும் ஆடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறவைகள், சரிங்களா? அதே மாதிரி ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய உறுதியாகிறது. இது வந்து முக்கியமான பயணம் தான் அமைச்சுக்கோங்க. இப்போதுமே ஐரோப்பாவில் இருந்து என்ன ஆகுது, தமிழகத்திற்கு செங்கால் நாரைகளும் இல்ல காலம் சேப்பா இருக்கும், அதுதான் செங்கால் நாரைகள், சரிங்களா? அது வந்து என்ன ஆகுதுன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமா வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஆமா, இப்ப இருக்கிற கண்டிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த வலசை போகிறதுலாம் குறைஞ்சிருச்சு, சரிங்களா? அதே மாதிரி அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஒன்னாச்சிரும். சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டையில வரையிடும். எக்ஸாம்னா கேட்கலாம், சரிங்களா? சிட்டுக்குருவியோடைய அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 6 முட்டை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 14 நாட்கள் அடைக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடைக்காப்பு நாட்கள் வந்து 14 நாள். 15ஆம் நாளிகள்ல வந்து என்ன ஆகணும், அதோட குஞ்சுகள்லாம் வெளில வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே லெசன்ல சில தகவல் துறைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி, சரிங்களா? எக்ஸாம்ல கேட்பாங்க. இவர் வச்சுதான் கூட இந்த எந்திரன் படம் எடுத்திருப்பாங்க.
அதே மாதிரி தன் வாழ்க்கைக்கு வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூலை தான் நம்ம இருக்காரு என்று பெயரிட்டவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பயணம் செய்யும் பறவை என்பதுன்னா ஆர்டிக் ஆலா. சரிங்களா? அது கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் பயணம் செய்யணும்னா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்காங்கன்னா பறவை விஞ்ஞானம் மைக்ரேஷன் ஆகி போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பறவை பற்றிய படிப்புக்கு பேரு ஆர்னித்தாலஜி. இது எக்ஸாம்ல கேட்கணும். சரிங்களா? அதே மாதிரி உலக சிட்டுக்குருவிகள் நாள், இது அடிக்கடி கேட்கறாங்கப்பா. இந்த நாள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சிட்டுக்குருவி தினம் எப்போனா மார்ச் 20. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கிழவனும் கடலும். சரிங்களா? இது வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, அந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னும் தமிழ்ல மொழிபெயர்த்தும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கிழவனும் கடலும் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு நூல்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் என்னுடைய ஆசிரியர். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா? நீங்க வந்து இந்த கிழவனும் கடவுள் வந்து நிறைய கேட்க மாட்டாங்க. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வளர்ந்து யாரும் டப்பா டப்பா போட்டு தாத்தா இருப்பாரு, அது ஒரு பையன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த 2 மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஆசிரியர் யாரு, எப்போ நோபல் பரிசு வாங்கினாங்க. அடுத்தது திருக்குறள். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக சொன்னதுதான். சரிங்களா? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முப்பால்கள் தெரியும் இல்லையா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதே மாதிரி 11 இலக்கம் 1. திருக்குறள் வந்து எத்தனை அதிகாரம்னா 133 அதிகாரங்கள், 1330 பொருட்பாக்கள் இருக்கும். அதே மாதிரி திருக்குறளானது உலக பொதுமறை, வாயுரை வாழ்க்கை என பல சிறப்பு பெயர்களால் வழங்கப்படுகிறது. சரிங்களா? புதுசா படிக்கிறவங்களா இருந்தா நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரியும்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எக்ஸாம்ல கேட்பாங்க, திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளுக்கு மேல மொழிபெயர்த்து வேணும் அப்படின்னா more than 100. அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடி. சரிங்களா? நமக்கு ஔவையாருடைய ஆத்திச்சூடி தெரியும். இதுல வந்து உங்க சிக்ஸ்த் டேர்ம்ல அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ல கேட்கணும். சரிங்களா? அறிவியல் ஆத்திச்சூடிய ஆசிரியர் யாரு? நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட இவரை மாதிரியே யோசிக்கக்கூடிய யாரு, அப்துல் கலாம் மாதிரி யோசிக்கக்கூடியவர் அப்படின்னு அப்துல் கலாமையே பாராட்டுறவர் யாருன்னா இந்த முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் பாத்தீங்கன்னா மோர் சயின்டிஸ்ட் அண்டு கவிஞராகவும் இருந்திருக்காரு, போயட்டாகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டவர்னு சொல்லியிருக்காங்க. ஔடதம் மருந்து, ஔடதம் தான் என்னன்னா மருந்து. சரிங்களா? இந்த லைன்ல வரும் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஔடதமும் மாத்தாது. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா கணியனின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? புக்ல அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். சரிங்களா? எக்ஸாம்லாம் கேட்கலாம். காரல் கபெக் யாருன்னு கேட்கலாம். அவர் வந்து யாரு? செக் நாட்டை, செக் குடியரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் வந்து 1920ஆம் ஆண்டுல தான் நம்ம நாடகம் ஒன்றை எழுதினார். சரிங்களா? அதுல ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். இப்ப நம்ம ரோபோட்டிக்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது யாருன்னா இந்த காரல் கபெக் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? இது ஒரு நாடக ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ரோபோ என்ற சொல்லுக்கு எந்த மீனிங் கேட்டது? ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது அடிமை என்பது பொருள். அதே மாதிரி 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். அதுல வந்து IPM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் நீத்திரங்கனி அவருடன் போட்டியிட்டு செய்தாங்க. ஒண்ணுல எதற்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீப் ப்ளூ சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ரோபோ வந்து அவர் கூட செஸ் விளையாடிருக்கு. யாரு கூட? காஸ்பரோ என்பவர் கூட விளையாண்டுருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்குறது எக்ஸாம்ல கேட்டாங்க ஒரு வாட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரோபோவுக்கு குடியுரிமை ஸ்பெஷல் கொடுத்தது எந்த நாடுன்னு கேட்டோம்னா சவுதி அரேபியா. இந்த ரோபோவின் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோவோட பேர் வந்து சோஃபியா. இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்குகிறது. இருக்கு இல்லையா, ஐநா சபை, அது வந்து என்ன தெரியுமா, புதுமையின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு? சோஃபியாவுக்கு பேர் எக்ஸாம்ல கேட்கணும். சரிங்களா? கடைசியா அந்த சிஸ்டம்ல லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தகவல் துணி. சரிங்களா? இந்த லெசனோடய ஒரு தகவல் துணி சின்னதா கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்ல இருக்குன்னு கேட்பாங்க.
சர் சி வி ராமன் வந்து 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இது சயின்ஸ் ஆகி படிச்சது நீங்க ராமன் எஃபெக்ட் அப்படின்னு பேரு, சரிங்களா? அதாவது வானவில்லாம் உருவாது இல்லையா, எப்படி உருவாதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. வானம் ஏன் ப்ளூவா தெரியுதுங்கிறதுக்கான ரீசனும் இந்த ராமன் விளைவு தான், சரிங்களா? இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது. இதுவே அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு. ஆமா, தமிழ்நாட்டிலேயே முதல் நோபல் பரிசு வாங்கினது அப்படின்னா இவரால் தான் வாங்கினதுதான், சரிங்களா? எனவே பிப்ரவரி 28ஆம் நாள் நம்ம என்ன சொல்றோம், தேசிய அறிவியல் நாள். ஏற்கனவே சிட்டுக்குருவிகள் தினம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பிப்ரவரி 28 பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாள், சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? இதுதான் வந்து சிக்ஸ்த் டேர்முடைய ஓவரால் ஐடியா, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கணும், ஈஸியா இருக்கும். சிக்ஸ்த் டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் நோட்டை படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்க புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஈஸியா பண்ண மாதிரி இருக்கும். நீங்க டைரக்டா புக்கு கொண்டு வச்சு படிச்சீங்க அப்படின்னா மண்டை குழம்புலாம் எதை படிக்கிறது எதை படிக்க கூடாதுன்னு தெரியாது, சரிங்களா? ஸோ இதுல ஷார்ட் நோட்ஸா இருக்கு, இதை படிச்சிருங்க. அப்புறம் வந்து வேணா 1 by 1 சும்மா ஒரு டிவிஷன்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் கிளியர் ஆயிடும், சரிங்களா? இதே மாதிரி நம்ம சிக்ஸ்த்தோடைய செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அது என்ன 12th வரைக்கும் நம்ம ஆர்டரா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லீவ்ல பார்த்துவோம். ஸோ எக்ஸாம்ஸ் வர டிசம்பர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டா மறக்காம என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் இருக்கு, சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. மந்த்லி வெறும் 500 மட்டும்தான். தேங்க்யூ.